சாமி, விருச்சிக ராசி 2026 எப்படி இருக்க போகுது? எந்த சிவனை வழிபட்டால் என் வாழ்க்கை மாறும்? எந்த தேவாரத்தை பாடினால் எனக்கு எல்லா வளமும் கிடைக்கும்? நல்ல வருமானம், நல்ல ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்பட போகிறது. சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தாயாரால் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி பிரம்மாண்டமான வளர்ச்சியை விருச்சிக ராசிக்கு வழங்குவதற்கு ராகு நன்றாக இருக்கும் பொழுது தயாராகவே இருக்கிறார். எந்த இடத்துலையும் இதை நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், நான் என் தகுதிக்குமே நான் செலவு பண்ணுவேன்னு சொல்லி வாய விட்டுறக்கூடாது. மூத்தவர்கள், வயதானவர்கள், அவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் மரியாதை குறைவாக அவர்களை நடத்தினால் இந்த வருடம் 2026 மிகப்பெரிய சிக்கலுக்குள் போகும். தாயார் பாதம், தந்தையார் பாதம் தொட்ட ஒருவன் வாழ்க்கையில தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. கல்வி ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க இருக்கிறார்கள். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த சிவனை வழிபட வேண்டும்? சாமி, இவங்க வழிபட வேண்டிய முதல் கோவில் திரு ஈங்கோய் மலை. உங்க வாழ்க்கையில என்ன சிரமம் இருந்தாலும் சரி, மல்லிகார்ஜுனருக்கு பௌர்ணமி அன்னைக்கு போய் இவர்கள் சொல்ல வேண்டிய தேவாரம், இவர்கள் பாட வேண்டிய தேவாரம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்க சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள். சாமி, விருச்சிக ராசி 2026 எப்படி இருக்க போகுது? எந்த சிவனை வழிபட்டால் என் வாழ்க்கை மாறும்? எந்த தேவாரத்தை பாடினால் எனக்கு எல்லா வளமும் கிடைக்கும்? சொல்லுங்க சாமி. மக்கள் ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதலோடு இருக்கிறோம். வெகு விரைவில் ஒரு 6-7 மாதத்தில் ஃபேஸ்புக்கில் 7 லட்சம் வியூஸ் எல்லாம் கடந்திருக்கு. நிறைய வியூஸ், நல்லா யூடியூப்பை விட ஃபேஸ்புக்கில் நல்ல வியூஸ் போகுது. மக்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சாமி, மக்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கில் எந்த சாயமும் பூசாமல் நம் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம். வியூஸ் வரணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசாமல் ரொம்ப சரியாக பேசக்கூடிய எத்தனையோ பக்தி சேனலில் இன்ஃபினிட்டி தான் முதல் இடத்துல இருக்கிறது. நன்றி சார். ஏன்னா எதை வேணா பேசலாம் அப்படின்னு இன்ஃபினிட்டியில் பேசுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறது இல்லைங்கிறதே நம்ம சேனலோட ஸ்டாண்ட். நீங்கள் பேசுகிறவங்க பேசிட்டோம், ஒரு கார்டு போட்டால் போதும்ல அப்படின்னு இல்லாமல், அவங்களுக்கு பொறுப்பு துறப்புன்னு போட்டால் வேலை முடிஞ்சில்ல அப்படிலாம் இல்லாமல், எல்லா பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக எடிட் பண்ணி மக்களுக்கு கொண்டே சேர்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு சாமி. 2026 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? இந்த கிரக சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்க போகிறது? குரு பயிற்சி, ராகு வந்து கொண்டிருக்கிறார். ராகு என்ன செய்ய போகிறார்? சனி பகவான் ஏற்கனவே போயிருக்காரு, அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதில் கிரகங்களை முதலில் நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா, கிரகம் நன்றாக இருக்கும் பொழுது, ஒரு கிரகம் யோகாதிபதியாக இருக்கும் பொழுது, கர்ணநாதனாக இருக்கும் பொழுது, உபகிரகமாக இருக்கும் பொழுது அந்த கிரகம் போன இடத்துக்கு நன்மையை செய்யும். ஒரு கிரகம் முடக்காதிபதியாக, வைநாசி அதிபதியாக, சூன்யாதிபதியாக, அவயோகியாக இருக்கும் பொழுது அங்கே போகிற இடத்துக்கோ பார்க்குற இடத்துக்கோ பிரச்சனைகளை செய்யும். இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் தற்போது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் பயிற்சியாகி 9ஆம் இடத்தில் உச்சம் பெற போகிறார் 5ஆம் மாதத்துக்கு மேலே. சனி பகவான் 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 4ஆம் இடத்துல ராகு பகவான் வந்து கொண்டிருக்கிறார். அதே போல் இவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கார். இவ்வளோ நாள் இவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்த கேது 10ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ராகு கேது பார்த்து கொள்கிறார்கள். சனி பகவான் 3ஆம் பார்வையாக இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும், சனி பகவான் 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ராகு பகவான் ரிவர்ஸில் 3ஆம் பார்வையாக அவங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதே போல் கேது பகவான் ரிவர்ஸில் 3ஆம் பார்வையாக இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். அவர் கடகத்துக்குள்ள வந்தவொடனே 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்க போகிறார். ராசிக்கு குரு பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். வரக்கூடிய காலங்களில் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம், தன் குழந்தைகளுக்கு திருமணம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா வரன் செட் ஆகி கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. 10ஆம் இடத்துல கேது வந்திருக்கிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கேது நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், தன்னுடைய பிரான்ச்சஸை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் பிரான்ச் கொடுக்கறது, ஒரு கடையை இன்னொரு கடையாக சேர்த்து மாற்றுறது. ஏற்கனவே நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் இது கொஞ்சம் வருது, நம்ம இதுலேயும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம்
அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை செய்கிறது இதில் செய்ய போகிறாங்க. 4ஆம் இடத்துக்கு நம்மளுடைய தலைவர் ராகு பகவான் வந்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது மண், மனை, வண்டி, வாகனம், வீடு, வாசல், சொத்து, சுகம். சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தாயாரால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி பிரம்மாண்டமான வளர்ச்சியை விருச்சிக ராசிக்கு வழங்குவதற்கு ராகு நன்றாக இருக்கும் பொழுது தயாராகவே இருக்கிறார். 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கார். சனி பகவான் 5ஆம் இடம் பூர்வீகம், பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியத்தை எல்லாம் கொடுக்க போகிறார். இது வரைக்கும் புத்திரத்துக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2026 நல்ல செய்தி வரும். அல்லது விருச்சிக ராசியோட குழந்தைக்கு, அவங்க பையனுக்கோ அவங்க பொண்ணுக்கோ குழந்தைக்காக காத்திருந்தாங்க அப்படின்னா தாத்தா ஆகிற காலம், பாட்டி ஆகிற காலம், அப்பா அம்மா ஆகிற காலம், இதெல்லாம் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. 2026 ஒரு பெரிய மாற்றம். ஒரு வீட்டில் ஒரு நல்ல செய்தி கேட்பதற்கு, மங்கள இசைகள் வாசிப்பதற்கு நிறைய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இங்கே சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். சனி பகவான் இங்கே 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணத்துக்கு உண்டான காரியங்களை எல்லாம், சனி பகவானே யோகியோ கரணநாதனாக இருந்தால் திருமணத்துக்கு உண்டான காரியங்களை எல்லாம் செய்து கொடுப்பார். 11ஆம் இடம் மூத்த சகோதரத்துக்கு நன்மை செய்வார். மூத்த சகோதரத்தின் மூலியமாக நிறைய வருமானங்கள் வரும். அதே போல் வயதிற்கு மூத்தவர்கள் அல்லது வயதில் ரொம்ப முதியவர்கள் இவர்களுக்கு நிறைய அட்வைஸ் சொல்கிறது, இல்லை அவங்க ஏதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு பொருளாதாரம் கிடைக்கிது, நான் உன்னை காப்பாற்றுறேன், அந்த மாதிரி இவருடைய வயதுக்கு மூத்தவர்கள் பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு உதவி செய்வது, பிஸ்னஸ் ரீதியாக இவங்களுக்கு உதவி பண்ணுறது, பொருளாதாரத்தில் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இவங்க பிஸ்னஸை, தொழிலை அடுத்து கொண்டு போகிறது. கம்பெனியில் ரொம்ப சீனியராக இருக்கக்கூடியவங்க இந்த ஜூனியராக போயிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து அவர்களுடைய இடத்துக்கு இவர்களை உயர்த்துவதற்கு பாடுபடுவது, இதெல்லாம் நடக்கும். அதே போல் 10ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல வருமானம், நல்ல ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இதில் சனி பகவான் ஒருவேளை நல்லா இல்லை, சனி பகவான் ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா சனி வந்து என்ன பண்ணுவார், 7ஆம் பார்வையாக பார்த்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரிவுகளையும் புரிதல் இல்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ்ன்னு இன்னும் கொஞ்சம் அலைய விடுவார். அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். 5ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக ஒரு சில சோதனைகளை கொடுப்பார். குழந்தைகளுக்கு ஒரு சில சோதனைகளை கொடுத்து அதன் மூலியமாக சோதனைகளை கொடுப்பார். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் ஒரு சில பிரச்சனைகளை பண்ணுவார். 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மூத்த சகோதரன் மூலியமாக ஒரு சில பிரச்சனைகளையும், ஏற்கனவே சீனியராக இருக்கக்கூடியவங்க, சீனியர் மேனேஜர் அல்லது இவங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க இவங்களை போட்டு ரொம்ப சிரமப்படுத்துகிற மாதிரி பண்ணுவார். சம்மந்தமே இருக்காது, நீங்கள் வந்து சிரமப்படுத்துவார். அதாவது இவங்க கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுவாங்க, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணி பழி வாங்கணும்ல. இந்த ஏதோ ஒரு படத்தில் கூட வரும், இந்த வீட்டுக்கு ப்ளூ பெயிண்ட் அடிச்சிருங்க அப்படின்னு. ஏற்கனவே ப்ளூ பெயிண்ட் தான் இருக்குது, ப்ளூ பெயிண்ட் தான் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் அடித்தது இல்லை, புதுசாக அடிச்சிருங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு மேனேஜர் சொல்லும்போது நீங்கள் அதை தட்ட முடியாது. அந்த வேலையை, ஒரே வேலையை திரும்ப தெரியும், நமக்கே தெரியும் இது தேவையில்லாத வேலை. நீங்கள் ஒரு மேலதிகாரி உத்தரவு போடும்போது அதை போய் செஞ்சுதானே ஆகணும். பல மேனேஜர்கள் வந்து நேசமணியாக மாறப்போகிறார்கள். நீங்கள் வந்து அங்கே போய் எது தேவை இருக்கிறானி எது தேவையில்லாதானின்னு போய் கேட்டோம்னா இதே பதில் தான் அங்கே வரும். நீ செய்கிறது பூராமே தேவையில்லாதான் போய் செய்ப்போம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லாமல் போவது, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு அவ்வளோதானே, சரி போ வேலை முடிஞ்சா சரி போய்ட்டோம், இந்த போயிட்டு ஒரு மணி ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல நேரமாக வந்தோன்னு என்ன 11 மணிக்கு தான் வீட்டுக்கே போயிருப்பார், காலைல கொஞ்சம் நேரமாக வந்திருப்பா நிறைய வேலை இருக்குது போட்டு புளியறதெல்லாம் இதில் வந்து நிறைய நடக்கும். 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தேவையில்லாமல் வாயை விட்டு இவங்களே மாட்டிக்கிறது. அதாவது அவங்க மேனேஜர் கூப்பிட்டு இவங்களுக்கு அந்த வேலையை சொல்லியிருக்க மாட்டார், அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக இவங்களா வாலண்டியராக போய் ஐயா நான் அதை செய்கிறேன், நான் இந்த வேலையை செய்கிறேன், நான் இதை பார்த்துக்கிறேன், நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன்னு சொல்லி வாலண்டியரே அவங்க போய் சிக்கிக்க கூடாது. தொழில் பண்ணுற இடத்துலையோ மூத்தவர்கள்ட்டையோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள்ட்டையோ நீங்கள் போய் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களால் செய்ய முடிகிற விஷயமா தான் நீங்கள் செய்யுங்க. சொல்லாமல் கூட செஞ்சுருங்க, சந்தோஷம், பிரச்சனை இல்லை, நல்ல பேர் வாங்குங்க. சொல்லிட்டு செய்யாம விட்டிங்கன்னா அது அசிங்கம். சில இடங்களில் பேசாமல் இருந்துட்டா கூட நம்ம பெயர் அங்கே கவனிக்கப்படாது. என்னமோ ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாப்புல நான் செஞ்சிருவேன் பண்ணிடுவேன்னு தூக்கி நிறுத்திடுவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல ஒன்னையும் காணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துடும். விருச்சிக ராசிக்காரர்கள், அரசியலில் இருப்பவர்கள், மூத்தவர்கள், மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், மூத்த அரசியல்வாதிகளிடம் ஆசீர்வாதம் பெறுவது, கட்சியில் ரொம்ப பழமையான நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க போஸ்டிங்லேயே இருக்க மாட்டாங்க, ஆனால் கட்சியில் ரொம்ப வருஷம் கட்சிக்காக உழைச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் சந்திப்பது, அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது, இதெல்லாம் வந்து இப்போது 2026 அவங்க தேர்தலில் நிற்கிறதோ அல்லது அவங்க அரசியல் பயணத்தின் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய வழிவகுக்கும்.
எந்த இடத்துலையும் இதை நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், நான் வந்து என் தகுதிக்குமே நான் செலவு பண்ணுவேன்னு சொல்லி வாய விட்டுறக்கூடாது. உங்களால் முடிஞ்சா பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ஏன்னா கடன் கிடைக்கிறதுல ஏகப்பட்ட சிக்கல் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்காது, ரொம்ப உங்களை அலைய விடுவாங்க. நீங்கள் பாட்டுக்கு பெருமைக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வந்து அதன் பிறகு நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு கட்சியில் வந்து மிகப்பெரிய பின்னடைவை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகும். மூத்தவர்களுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் மரியாதை கொடுக்கணும். நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் மூத்த கம்பெனிலையாக இருக்கட்டும், அரசியலையாக இருக்கட்டும், வீட்டிலையாக இருக்கட்டும், மூத்தவர்கள் வயதானவர்கள், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் மரியாதை குறைவாக அவர்களை நடத்தினால் இந்த வருடம் 2026 மிகப்பெரிய சிக்கலுக்குள் போகும். உங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்களா, நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அவங்கள சந்திக்கிறீங்களா, போய் நீட்டாக அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. தாத்தா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அம்மாச்சி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்பச்சி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி போய் நல்லபடியாக போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அதில் மாற்றமே கிடையாது. கட்சிக்காக ஒரு 20 வருஷம் போஸ்ட் ஓட்டி இருக்காருங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி தான் கட்சியில் போய் சேர்ந்துருக்கீங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நல்ல பொசிஷன்லேயே இருக்கீங்கன்னா கூட அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் பார்த்தா என்ன ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற மனுஷன் நம்மளை தேடி வீட்டுக்கே வந்திருக்காருயா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தார் பார்த்தியா, அந்த மாதிரி உங்களுக்கு அவர்கள் மனமாற உங்களை வாழ்த்துவார்கள். பப்ளிசிட்டிக்கு பண்ணுறது வேற, ஆத்மார்த்தமாக செய்கிறது வேற. ஆத்மார்த்தமாக செய்யுங்க. நீங்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்காருப்பா, ஆனால் என்னை தேடி வீட்டுக்கு வந்தாருப்பா, மேயராக இருக்காருப்பா, என்னை தேடி என் வீட்டுக்கு வந்தாருப்பா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஓகே, நான் உழைச்ச உழைப்புக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம். உங்கள் மேனேஜராக இருக்கட்டும், மேலதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. சில விஷயங்களை சரின்னு விட்டுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். அங்கே போய் வாக்குவாதமே செய்யாதீங்க. ஏன்னா 2026 நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக லக்னத்துக்காரர்கள் போய் நீங்கள் வாக்குவாதம் செய்து ஜெயிக்க போகிறது இல்லை. நம்ம பேசி அங்கே ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை. சில விஷயங்களை சரி ஓகே அவ்வளோதான், அந்த ஆள் தான் முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்மளும் ஏப்பா போய் இப்போ சரி நிற்கணும் அப்படின்ட்டு கம்முன்னு போயிட்டே இருக்கணும். நிறைய இடங்களில் அதை வந்து படிச்சிருக்கிறோம். ஒரு அருமையான சயின்டிஸ்ட், டக்குன்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, அவர் இடத்துல நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு ஒத்தையடி பாதை, அதில் இந்த பக்கம் சேரு, இறங்கினா சேத்துல தான் இறங்கணும். அந்த பக்கம் இருந்து ஒருத்தர் நடந்து வர்றார். வந்தவர் இவரை திட்டார், முட்டாளே பார்த்து வரக்கூடாது அப்படின்னு. இல்லை நான் தான் ரொம்ப தூரம் வந்திருக்கேன், என்னை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு. நான் அப்படி தான் வருவேன் அப்படின்னு அவரு கொஞ்சம் வேண்டாவதமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இவர் கேட்கும்போது, நான் முட்டாள்களுக்கு வழி விடுவதில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் அந்த சேத்துல இறங்கி நின்று நான் முட்டாள்களுக்கு வழி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் ஏறி போயிடுறார். இது எவ்வளோ பெரிய அசிங்கம். திரும்ப நீங்கள் போய் யார்கிட்டையும் ஒரு விஷயத்தை ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தில், பேச்சு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் அம்மா கிட்ட பெருசாக ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா குரு வேற உள்ள சந்தனோட வீட்டுக்கு வரப்போகிறார். 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார். உங்கள் தாயாரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். யாருக்காகவும் உங்கள் தாயாரை பகைத்து கொள்ளாதீர்கள். உங்கள் தாயாரிடம் அன்பாக பேசுங்கள். உங்கள் தாயாருக்கு ஏதேனும் உடல் நல குறைவு ஏற்பட்டால் அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சமைச்சு கொடுத்து, ஒரு காஃபி டீ போட்டு கொடுத்து, காலை முக்கி விட்டு அம்மாவுடைய பொற்பாதங்களை உங்கள் கையில் தாங்குங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. நிச்சயமா சார். தாயார் பாதம் தந்தையார் பாதம் தொட்ட ஒருவன் வாழ்க்கையில் தோற்று போனதா சரித்திரமே கிடையாது. அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டவன், அப்பா அம்மாவை மதிக்காதவன், அப்பா அம்மா கிட்ட எதிர்த்து பேசினவன் அத்தனை பேர் வாழ்க்கையில் துன்பப்பட்டிருக்கான். கடவுளே கை விட்டுருவார் இவனை. பெத்த அம்மாவே மதிக்க மாட்டான், இங்கே வந்து நம்ம கிட்ட வந்து நின்று செவ்வூர்மா என்ன பாரு, ஏடா உங்கள் அப்பனை மதிக்க மாட்டேன், இங்கே வந்து மணிக்கணக்கில் நின்றுட்டு அதை கூட இதை கூட. முதல்ல போய் உங்கள் அப்பாவை பார், அதுக்கப்புறம் வந்து என்ன பார். அம்மா என்ன சொல்லுவாங்க கோயிலில் போனால், பெத்த அம்மாவை மதிக்காதவன் இங்கே கோயிலில் வந்து எதுக்கு இத்தனை கேட்டுக்கிட்டு இருக்க. அம்மாவை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ, அம்மா கிட்ட எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வாங்குறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை வளமாயிட்டே இருக்கும். டெய்லியும் பார்க்குறீங்களா, காலைல வேலைக்கு போகும்போது உங்கள் அம்மா காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அவங்க தானே இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்தாங்க, 10 மாதம் சுமந்தாங்க, உங்களுக்காக எல்லாம் பண்ணாங்க. தினசரி அவங்கள பார்க்குறீங்க, அவங்ககிட்ட என்ன ஆர்கியூமெண்ட்டு? அம்மா சொல்கிறத கேளுங்க, அம்மா சொல்கிறதுக்கு மரியாதை கொடுங்க. அப்போ தான் விருச்சிக ராசிக்காரனுடைய வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. தாய் தந்தை 2 பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா தினசரி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்களேன். ஆசீர்வாதம் வாங்கி பாருங்க. ஒரு 48 நாள் தொடர்ந்து தாயாரிடமும் தந்தையாரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி பாருங்க. வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நிச்சயமா சார். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்க வேண்டும். ஏன்னா கல்வி அப்படிங்கிற ஸ்தானத்தை புதனோட வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால ஒரு சில தொய்வுகள் ஏற்படும். ரொம்ப டயர்டாயிருவாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க, ரொம்ப டயர்டாயிருவாங்க, அப்படியே தூங்கிடுறது, கொஞ்சம் சரி காலையில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் போகிறது. கல்வி ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க இருக்கிறார்கள். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆசிரியரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம். நீங்கள் வந்து இந்த ஆசிரியர்களில் வந்து இன்றைக்கி நம்ம ரொம்ப சரிசமமாக பார்ப்பது, ஆசிரியர் மேலே குற்றம் சொல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாம்
நாம் தான் வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் செய்யக்கூடாது. மாதா பிதா குரு தெய்வம், ஆசிரியர் சக மனிதராகவே இருந்தாலும் கடவுளுக்கு மேல ஆசிரியர். ஆசிரியர் கடவுளுக்கு மேல போற்றப்பட வேண்டியவர், மதிக்கப்பட வேண்டியவர். ஆசிரியர் பாதம் தொடாத ஒருவன் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் பெரிய ஒரு அறிஞனாக, அறிவாளியாக, தொழிலதிபராக மாறவே முடியாது. வாரத்தில் ஒரு நாள் உங்கள் ஆசிரியரிடம் நீங்கள் அவங்களுடைய பொற்பாதம் தொட்டு குருநாதர் வணக்கம் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா குருநாதரை வணங்க வணங்க வாழ்க்கை சிறப்பாக. நீங்கள் யாரை வேணால் குருநாதரை ஏற்றுங்க. நீங்கள் காஞ்சி பெரியவரை ஏற்றுங்க, நம்ம கிருபானந்த வாரியரை ஏற்றுங்க, சீரடி பாபாவை ஏற்றுங்க, புட்டபர்த்தி பாபாவை ஏற்றுங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள குருநாதராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களிடம் தினசரி நீங்கள் வணக்கம் தெரிவிங்கள். உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். இந்த கிரக சூழ்நிலைகளால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம சிவபெருமானை வணங்க போகிறோம். நிச்சயமா சாமி. எந்த சிவனை வழிபட வேண்டும் சாமி? இவங்க வழிபட வேண்டிய முதல் கோவில் திரு ஈங்கோய் மலை மரகத சாலேஸ்வரர். இது நம்ம குளித்தலைக்கு பக்கத்தில் இந்த கோவில் இருக்கிறது. திரு ஈங்கோய் மலை அப்படின்னு போட்டாலே வந்துடும். மரகதவள்ளி தாயார் உடனமர் மரகத சாலேஸ்வரர் அப்படின்னு சுவாமி பேர். இந்த கோவிலில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஸ்தல விருட்சமே புளிய மரம். இது திருப்பதிக்கு அப்புறம் சிவன் கோயில்களில் ஸ்தல விருட்சமாக எனக்கு தெரிஞ்சு புளிய மரம் இருப்பது என்னுடைய அறிவு கட்டிய வரைக்கும் இந்த கோவில் தான் நான் நினைக்கிறேன். துலாமுக்கு மாங்காய் மரம் வச்ச ஒரு கோயில். துலாமுக்கு மாங்காய் மரம் எப்படியோ அந்த மாதிரி விருட்சத்துக்கு புளிய மரம். சுக்கிரனுக்கு இந்த புளிய மரம் இங்கே ஸ்தல விருட்சம். புளிய மரம் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே மிகவும் பிரசித்தி பெற்றவை. அதில் நம்ம சிவன்மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலில் மிகப்பெரிய ஒரு புளிய மரம் அங்கே இருக்கும். கோயிலில் புளிய மரம் இருப்பது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா போகர் சிவபெருமானை வழிபடுறதுக்காக வந்திருக்கார். அப்போது வரும்போது ஏதோ ஈவினிங் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போகரால் சாமி கும்பிட முடியல. போகர் பார்த்துருக்கார், அடடா என்ன நம்மளால் சாமி கும்பிட முடியலையா? நேராக போய் காவிரியில் குளிச்சுட்டு அங்கேருந்து சிவபெருமானை திரும்பி பார்த்துருக்கார். உனக்கு என்ன உருவம் பிடித்திருக்கிறதோ அந்த உருவமாக மாறி வா அப்படின்னு சிவபெருமான் சொல்ல, இவர் ஈயாக உருவம் எடுத்து அங்கே ஒரு துவாரம் வழியாக உள்ளே போய் சிவபெருமானை வழிபட்டிருக்கார். இன்றைக்கி அந்த துவாரம் சுவாமி முன்னாடி இருக்கிறது. அங்கே ஜன்னல் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் போனால் நந்தியம்பெருமானுக்கு பின்னாடி போகர் வழிபட்ட வழியை நீங்கள் பார்க்கலாம். ஒரு 400 படிகள் கொண்ட அருமையான கோவில். இப்போ ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, மண் ரோடு போட்டு நிற்கிறது. கொஞ்சம் சீக்கிரமாக ரோடு போட்டால் இன்னும் நிறைய மக்கள் போவாங்க. ரோடு வேலைகள்லாம் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. என் குருநாதர் எனக்கு கொடுத்த கோவிலில் இந்த கோவில் இருக்கிறது. ரொம்ப அருமையான கோவில். மரகதமாகவே சுவாமி ஒரு காலத்தில் இருந்திருக்கார். மரகத லிங்கம் இருந்திருக்கிறது. அப்போது இந்த முகலாயர்கள் படையெடுப்பில் அங்கே மரகதம் லிங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு மீண்டும் சுவாமி அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். சுவாமி பேர் இன்றும் மரகத சாலேஸ்வரர். தனி சந்நிதியில் கோயிலில் முருகன் இருப்பார். அம்பாள் சந்நிதிக்கும் சுவாமி சந்நிதிக்கும் இடையில முருகப்பெருமான் இருப்பார். நீங்கள் முருகப்பெருமானை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். முருகப்பெருமானுக்கு நேராக காலபைரவர் இருப்பார். அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். 2 பேரும் அருகருகிலேயே இருப்பாங்க. இந்த கோயில் பல சித்தர்கள், பல ஞானிகள், பலர் வழிபட்ட ஸ்தலம் இது. பஞ்சபாண்டவர்கள் இந்த ஸ்தலத்தில் வழிபட்டிருக்கிறாங்க. விருச்சக ராசிக்காரர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய கோயில் அனைத்துமே பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட ஸ்தலமாகவே இருக்கும். இந்த கோயிலுக்கு போய் இழுப்பெண்ண சிவப்பு திரியில் அவங்க ஜென்ம நட்சத்திரத்தில் போய் அதிகாலை வேளையில் மேலே ஏறி சுவாமி கும்பிடுவது, சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது, சுவாமிக்கு மலர்களால் அவரை அலங்காரப்படுத்துவது. போகும்போதே மலர் வாங்கிட்டு போயிடுங்க. அந்த கோயில் பக்கத்தில் எதுவும் கடைகள் எதுவும் கிடையாது. நீங்கள் போகும்போதே குளித்தலையிலையோ அல்லது முன்னாடி இருக்கக்கூடிய பெருநகரங்களில் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு பழங்கள், பூக்கள், சுவாமிக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போங்க. இந்த கோவிலில் நான் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கோயிலுக்கு நிறைய எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்கேன். அது என்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு டின் ஒரு 16 லிட்டரு எண்ணெய் வரும், கொண்டே கொடுத்தீங்க அப்படின்னா வருஷம் பூரா அவங்க பேரை சொல்லி அங்கே விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த கோயிலுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வாங்கி கொடுங்க. அந்த கோயிலுக்கு நீங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அந்த கோயிலுக்கு செய்ய செய்ய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளமாக மாறும். ஏன்னா விருச்சகம் மேலே காடு, மலை, இதெல்லாம் மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோவில் அப்படிங்கிறது நடந்தால் இப்போதைக்கு போகிற மாதிரி இருக்குது. அரசாங்கமும் பொதுமக்களும் சேர்ந்து வெகு விரைவில் தார் சாலை அமைத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பக்தி இன்ஃபினிட்டி வாயிலாக ஒரு கோரிக்கையாக வைங்கன்னு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. ஸோ ஊர் மக்கள் சார்பாகவும் சரி, நம்முடைய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் சார்பாகவும் வெகு விரைவில் இங்கே தார் சாலை அமைப்பதற்கு அரசாங்கமும் மக்களும் அரசு அதிகாரிகளும்
உதவி செய்யணும், அதுக்கு ஆவணம் செய்யணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நிச்சயமா சார். இந்த கோயிலுக்கு போகும்போது கோயில் வெளியில் அன்னதானம் செய்வதற்கு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. வெளியிலேருந்தே நீங்கள் ஏதாவது இப்போ சாப்பாடு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போயிடுங்க. கொண்டு போய் அங்கே நீங்கள் முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு அதன் பிறகு கீழேயே போகர் சன்னதி இருக்கிறது, போகரை வணங்கி விட்டு அதன் பிறகு தான் நீங்கள் மேலே போகணும். முதல்ல போகரை தான் கும்பிட்றீங்க, முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நேராக போய் அம்பாள்கிட்ட வணங்கிட்டு அப்படியே சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க. அருமையான கோவில். இரண்டாவது சிவன் கோயில் அப்படிங்கிறது வெள்ளார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் மல்லிகார்ஜுன சுவாமி. இந்த வெள்ளாறு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தொப்பூர் பக்கத்தில் இருக்குது. தொப்பூர் டு மேச்சேரி வரக்கூடிய இடையில பெரிய வெள்ளார் அப்படின்னு சொல்லி ஊர் பேர் சொல்கிறாங்க. வெள்ளாறு ஓடிக்கிட்டு இருந்த பகுதி. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஊர் பேர் வந்து வெள்ளார். 2 வெள்ளார் இருக்குது, கைகாட்டி வெள்ளார் இருக்குது, பெரிய வெள்ளார் இருக்குது. அது வெள்ளார் அப்படின்னாலே சுவாமி மலை மேலே பார்த்தாலே தெரிவார். நீங்கள் தொப்பூர்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னாவே அந்த மலை பிரம்மாண்டமாக தெரியும். மேச்சேரியிலேருந்து போகும்போது தெத்திகிரிப்பட்டியை தாண்டும் போதே மலை பிரம்மாண்டமாக மேலே கோயில் இருக்கிறதெல்லாம் தெரியும். நான் வந்து என்னுடைய சின்ன வயதில் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். 12-13 வயசில் ஒரு முறை அந்த கோயிலுக்கு நான் போய் வந்திருக்கேன். மீண்டும் இப்போ தான் வாய்ப்பு கிடச்சி போயிருக்கோம். இந்த கோயிலில் வந்து மல்லிகார்ஜுன சுவாமி, அம்பாள் கிரிவலம் வர்றது இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பு சாமி. இதில் வந்து மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கிரிவலம் வர்றாங்க. இந்த மலை அப்படிங்கிறது அர்ஜுனன் வந்து தவம் இருந்த ஒரு மலையாக இது வந்து கருதப்படுகிறது. அர்ஜுனன் வந்து அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த நிகழ்கால சிக்கல்கள் அதுக்காக அங்கே தவம் இருந்தார் அப்படின்னும், சுவாமி அந்த இடத்துல வந்து அவருக்காக நிறைய நல்ல விஷயங்களை அங்கே அருளி இருக்கார் அப்படிங்கிறது விஷயம். உங்கள் வாழ்க்கையில் என்ன சிரமம் இருந்தாலும் சரி, மல்லிகார்ஜுனருக்கு பௌர்ணமி அன்னைக்கு போய் ஒரு கிரிவலம் வந்து அங்கே ஒரு 10 பேர்த்துக்கு அன்னதானம் செய்து சுவாமிக்கு வஸ்திரம் சார்த்தி வெண் மலர்களால் சுவாமிக்கு வந்து அவரை அலங்காரம் செய்து வெண் பட்டு வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து சுவாமியை வணங்குனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்ட மாதிரி மாறும். எதுவும் பிரம்மாண்டமான மலை, சாதாரண மலையெல்லாம் கிடையாது. நீங்கள் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்லேருந்து அந்த மலை தெரியும்னா எவ்வளோ பெரிய மலையாக இருக்கும். அந்த மலைக்கு வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் சந்திக்காத பல மாற்றங்களை விருச்சிக ராசிக்காரங்க சந்திக்க போகிறாங்க. பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை நம்ம சொன்ன எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதை சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான வழி மல்லிகார்ஜுனர் தான். ஒரே ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா போதும். போயிட்டு வந்தோடனே அடுத்து உங்கள் மாற்றம் என்னங்கிறத உங்களால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கை மாறுமா, இவ்வளோ நாள் அந்த கோயில் தெரியாமே போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம தேடி நம்ம அன்பர்களை கொண்டு வந்து சேர்க்கறதோட நோக்கம் என்னென்னா, சிரமம் வருவது கிரகங்கள் கொடுப்பது இயற்கையே, அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அது வர்றதுக்கு முன்னாடி யாரை போய் பார்த்தா சரியாகும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கிட்டா போதுமானது. 3வது கோவில் புதுக்கோட்டை நெடுங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கைலாசநாதர், பிரசன்ன நாயகி உடனமர் கைலாசநாதர் சுவாமி. காசிக்கு நிகரான ஸ்தலமாக இந்த ஸ்தலம் கருதப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. நெடுங்குடின்னு போட்டாலே வந்துடும். இங்கே வந்து மக்கள் வந்து வாரம் கிரிவலம் போகிறாங்க. பொதுவாக வந்து பௌர்ணமிக்கு கிரிவலம் போவோம். ஆனால் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வாரம் கிரிவலம் போயிட்டு இருக்காங்க. 2 அசுரர்களுக்கு சிவபெருமான் இங்கே அருளிய ஸ்தலம், அவர்கள் வந்து சுவாமியிடம் சரணடைந்த ஸ்தலம் அப்படிங்கிறது. அசுரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ அசுர குணங்கள் இருக்கிறது. வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நமக்கு அசுரர்களாக வருகிறார்கள். அவர்கள் போய் எப்படி சிவபெருமானிடம் சரணடைந்தார்களோ அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளும் அசுரத்தனமாக வரக்கூடிய துன்பங்களும், நம் வேலையில் இருக்கக்கூடிய துன்பங்களாகட்டும், அல்லது உடல்நல பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்ப நல பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது நம்ம மூத்தவர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், அல்லது நம்ம மேலதிகாரிகளாக ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இழுப்பெண்ணெய் சிவப்புத்திரியில் தீபம் போட்டு 27 தீபம் 19 முறை வலம் இருந்தால் மிகவும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நிச்சயமா சாமி, நிச்சயமா. இவர்கள் சொல்ல வேண்டிய தேவார பாடல். விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த 5 வருடமாக நிறைய பொன் பொருளை இழப்பது, தங்கத்தை அடமானம் வைப்பது, இடம் பூமியை இழந்திருப்பது, அடமானம் வைத்து மீட்க முடியாமல் போவது, தங்கத்தை மீட்க முடியாமல் போவது, பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியாமல் போகிறது, விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் நிறைய தன் வாழ்க்கையில் இழந்திருக்கிறது. இவர்கள் பாட வேண்டிய தேவாரம் திருமுருகன் பூண்டி பதிகம்னு பேர். கொடுகு வெஞ்சிலை வடுகு வேடவர் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் பொன்பொருளையெல்லாம் வாங்கிட்டு வர்றார். அப்படி வரும் பொழுது அதை வந்து காட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள், அன்னைக்கு வந்து அது பெரிய வனம், அவங்க வந்து அதை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. சிவபெருமான்ட்டு அங்கே இந்த பாட்டை பாடுறார்.
சிவபெருமானே போய் அவங்கள கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் திரும்ப வந்து சுந்தரர்கிட்ட கொடுக்குறாரு. இதை வந்து திருமுருகன் பூண்டி கோவிலில் இந்த ஒரு சிற்பமாகவே இது இருக்கும். பொருளை இழந்த சுந்தரர், பக்கத்தில் சிவபெருமான், பொருளை மீட்டு வாங்கிய சுந்தரர் அப்படின்னு இருக்கும். இவங்களுடைய எந்த பொருள் இழந்து போயிருந்தாலும் சரி, போயிடுச்சு சாமி என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னா கர்மா ரீதியாக ஏமாத்திருக்காங்க, ஏதாவது ஒரு வழியில் கடவுள் திருப்பி கொடுத்துருவார். அந்த நம்பிக்கையோடு தினசரி இந்த தேவாரத்தை பாராயணம் செய்யுங்கள். இந்த தேவாரம் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஒருத்தன் வந்து சிவபெருமானை இப்படியெல்லாம் திட்டலாமா அப்படிங்கிறதுக்கு இந்த தேவாரம் ஒரு முன்னுதாரணம். கழுவி கழுவி ஊற்றிருப்பார். திட்டுறன்னா சாதாரணமாலாம் திட்டிருக்க மாட்டார். அதை முழுசாக படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், என்னையா சிவபெருமானை இப்படிலாம் கேட்டிருக்க நீயே அப்படின்னு. யாரிடம் அதிக அன்பு இருக்கிறதோ அவங்ககிட்ட தானே கோவப்பட முடியும். சுந்தரமூர்த்தி நாயகர் போய் சிவபெருமானை வாழ்த்து ஏதாவது பாடுவார், இல்லை கெஞ்சுவார்னு போய் என் பொருளை ஒருத்தன் கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். இப்போ இந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் நான் போய் பார்க்குறேன். போய் பார்க்கும்போது என்ன கேட்பேன், ஐயா என் பொருள்லாம் திருடிட்டு போயிட்டாங்கய்யா, நீங்கள் தான் அந்த ஊர் ஏதாவது பார்த்து ஏதாவது சொல்லுங்கய்யா அப்படின்னு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, போய் திட்டுறாரு, எதுக்கு அங்கே இருந்த அப்படின்னு போய் திட்டுறாரு. ஒவ்வொரு வார்த்தைகளும் எதுக்கு இருந்தீர் எம்புரானே, எதுக்கு இருந்தீர் எம்புரானே அப்படின்னே முடியும். இங்கே எதுக்கு நீ இருக்கிற, என் பொருளை ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா, அதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கிற, நான் எதுக்கு உன்னை கும்பிடணும், நீ எதுக்காக இங்கே இருக்கிற அப்படிங்கிறது திரும்ப 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 திரும்ப. இதில் இது விநாயகர் பார்த்த வேலை தான். இவங்க திருடிட்டு போயிடுறாங்க. இதில் என்ன நடக்குன்னா, அவினாசி தாண்டினவுடனே இந்த பொருளை அவங்க கொள்ளையடிச்சிடுறாங்க. அப்போது அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூப்பிடு விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். விநாயகர் வந்து எந்த ஊர்லையும் இல்லாத மாதிரி தும்பிக்கையை நீட்டி இப்படி கூப்பிடுற மாதிரி இருப்பார். அது அணைப்புதூர் அப்படிங்கிற ஊரில் அந்த விநாயகர் கோயில் இருக்கிறது. ஒரு பாறை மேலே கூப்பிடு விநாயகர் கோயில்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் தான் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, உன் பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சவன் இந்த பூண்டி பக்கத்தில் தான், பூண்டி காட்டுக்குள்ளே தான் இருக்கான், எங்கள் அப்பங்கிட்ட மட்டும்தான் அது வேலை நடக்கும், நீ போய் எங்கள் அப்பனை கேட்டீங்கன்னா வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு விநாயகர் பார்த்த வேலை தான் அது. அங்கே போய் இந்த தேவாரத்தை போய் பாடுறார். கொடுகு வெஞ்சிலை வடுகு வேடவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டன குத்தி குறை கொண்டரைக்கும் இடம் முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எதற்கு எங்கிருந்தீர் எம்பெருமானே. இடுகு நுண்ணிடை மங்கையோட அவர் இருக்கிறாராம். என் பொருளெல்லாம் ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், நீ வந்து ரொம்ப சின்ன இடையோடு இருக்கிற வந்து உன் மனைவியோட இங்கே வந்து ஜாலியாக இருக்கிற, இதை பார்த்துக்கிட்டு உன் பையனும் இங்கே ஜாலியாக உட்காந்துருக்கான். அதில் வந்து அந்த முருகனையும் உள்ளே கொண்டு வந்துடுறாரு. முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன், முருகனும் இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், நீயும் உன் பொட்டாட்டியோட இங்கே தான் இருக்க, ஏன்னா குடும்பமாக சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா நீங்கள், போய் அவன்கிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு ஆர்டர் பண்ணுறாரு சிவபெருமானுக்கு. அவர் போய் கெஞ்சில் போய் அவர் போய் அழுகல, ஐயோ என் பொருள் காணாமல் போயிடுச்சே, ஐயோ திருட்டு போயிடுச்சேன்னு ஒரு புலம்புல. சிவபெருமான்கிட்ட போய் குடும்பமாக சேர்ந்து போய் முதல்ல வாங்கிட்டு வந்து கொடுங்க, நீங்கள் தான் பொறுப்பு இதுக்கு, எனக்கெல்லாம் தெரியாது, உங்களை நம்பி தான் நான் வந்தேன். நீங்கள் என்ன பண்ணோம், இந்த தேவாரத்தை பாடும் பொழுது இறைவன் நான் உன்னை நம்பி தான் இருக்கேன், என்கிட்ட ஒருத்தன் இப்படி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், என் பொருளை எடுத்துகிட்டு போயிட்டான், இல்லை கால சூழ்நிலை கொண்டே அடமானம் வச்சுட்டேன், என்னால் திருப்ப முடியல அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்தால் வாழ்க்கை மிக மிக வளமாக இருந்தே தீரும். நீங்கள் வந்து 48 நாளுங்கிறத விட தொடர்ந்து இதை வந்து பாராயணம் செய்யுங்க. வாய்ப்பு இருக்கும்போது திருமுருகன் பூண்டியே ஒரு முறை போயிட்டு வாங்க. இழந்த பொருட்கள் மீட்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். என்னுடைய அனுபவத்தில் ஒரு சம்பவம் நான் அதில் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். நம்ம திருப்பூர்லேருந்து ஒரு கோயில் அர்ச்சகர் ஒருத்தர் காஞ்சிபுரத்துக்கு வர்றார். காஞ்சிபுரத்துக்கு வரும்பொழுது எங்கள் அக்காவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் வந்து எங்கிட்ட சொன்ன விஷயம் இது. அவர் வந்து திருமுருகன் பூண்டியை பற்றி எப்போ பேசினாலும் இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்கள் சாமி, இந்த பாட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து காஞ்சிபுரம் போகிறார். ட்ரெயினை விட்டு இறங்கும் போது பிளாட்ஃபார்ம் நடந்து போகும்போது அவருடைய பையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதில் தான் திரும்பி வர்றதுக்கான பணமெல்லாம் இருக்குது. போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். போய் ரொம்ப அழுது புலம்புறார், இந்த மாதிரி நான் திரும்பி போகிற கூட பணம் இல்லைங்க, கோயிலுக்கு போகிறேங்க என்கிட்ட பணம் இல்லைங்க. அந்த போலீஸ்கார் நல்ல மனுஷர் இவருடைய அட்ரஸ்லாம் வாங்கிட்டு, சரி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் வந்து திரும்பி நீங்கள் ஊருக்கு போகிறக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன், வந்துட்டு என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் நம்பரை கொடுத்து ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்து அவரை வந்து கோயிலுக்கு அனுப்பிச்சிருக்கார். இவர் ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிருக்கார். இவங்க போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு திரும்பி வரும் பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருந்திருக்கு. அந்த முருகன் கோயிலில் நின்று இந்த பாட்டை வந்து அவர் பாராயணம் பண்ணியிருக்கார். சாமி கும்பிட்றக்காக வந்தேன், என் பொருளெல்லாம் காணாமல் போயிடுச்சு, நீ இதை வாங்கி கொடுக்க மாட்டியா சிவபெருமானே அப்படின்னு சொல்லி வணங்கியிருக்கார். திரும்ப ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறார். அந்த திருடிட்டு போனவங்க மாட்டிக்கிட்டா, இந்தாங்க உங்கள் பொருளெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. அவர் அந்த 1000 ரூபா எடுத்து அந்த போலீஸ்கார்ட்ட கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் போலீஸ்காரர் சொன்னாராம், இல்லைங்க நீங்கள் என் காசில் போய் சுவாமி தரிசனம் பண்ணணுன்னு இருந்திருக்கு,
நீங்கள் நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. நிறைய நல்ல மனிதர்கள், நல்ல குணம் கொண்டவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த பொருளை மீட்கக்கூடிய இந்த பதிகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு இழந்தவைகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கும். பெண்களுக்கு மாதவிலக்கு இதற்கு ஒரு தடை இல்லை. பூஜை அறை இல்லாத இடங்களில் உட்கார்ந்து தினசரி பாராயணம் செய்யலாம். கோயிலுக்கு போகும்போது பிரதோஷ வேலைகளில் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் இந்த தேவாரத்தை நீங்கள் 7ஆம் தலைமுறையில் தான் இந்த தேவாரம் வருகிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய தேவாரம். அவருக்கு தான் வன் தொண்டன் அப்படின்னு பேர். இதை நல்லபடியாக பாராயணம் செய்யுங்க. இந்த 3 சிவன் கோயிலும் வாய்ப்பு இருந்தால் மூணு பேரையுமே போய் வழிபட்டு வாங்க. இல்லைனாலும் ஒரு சிவன் கோயிலில் போய் முதல்ல சாமி கும்பிடுங்க. உங்கள் நிலை சற்று மேலே வந்தவுடன் அடுத்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எம்பெருமான் சொக்கநாதர் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் திருப்பி கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க.